சட்டம் ஒழுங்கு ஸ்பெஷலிஸ்ட். கண்டதேவி கோவில் தேரோட்டத்தை நடத்தி காட்டிய சிங்கம். சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் IPS யார்? சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. ரவுடிகளை ஒடுக்கணும், ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டதிலிருந்தே ஏராளமான அரசியல் தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு குறித்து விவாதங்களை எழுப்பி வரும் நிலையில் சென்னையில் காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த பொறுப்பிற்கு சட்டம் ஒழுங்கு DGPயாக இருந்த அருண் களம் இறங்கியிருக்கிறார். அதுபோல காவல் தலைமையக கூடுதல் DGPயாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு ADGPயாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் போலீஸ் பயிற்சி மைய DGPயாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அருண் IPS பொறியியல் பட்டதாரி, 1998ஆம் ஆண்டு பேட்ச் IPS. கன்னியாகுமரி, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் SP-ஆகவும் சென்னையில் துணை ஆணையராகவும் பணியாற்றியவர். 2012ஆம் ஆண்டு DIG-ஆகவும் 2016ஆம் ஆண்டு IG-ஆகவும் திருச்சி மாநகரத்தில் காவல் ஆணையராகவும் 2 முறை பணியாற்றியிருக்கிறார் அருண் IPS. சேலம் அஸ்தம்பட்டியை அடுத்த சின்ன திருப்பதியை சொந்த ஊராக கொண்டவர் IPS அதிகாரி அருண் காவல் பணியில் பெரும்பான்மையாக சட்டம் ஒழுங்கு பிரிவில் நன்கு அனுபவம் கொண்டவர். அதிகமாக அந்த பிரிவில் தான் பணியாற்றியவர். சென்னையில் காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் சென்னையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ரவுடிகள், கொள்ளையர்கள், சிறிய குற்றங்கள் தொடங்கி பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் என பட்டியல் எடுக்கப்பட்டு தூர் வாரப்படும் என காவல்துறையினர் தரப்பில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறேன். சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடிஸத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு, கனவென்ஸு, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும். தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ரெகுலர் போலீசிங், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும். போலீஸ் அதிகாரிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸுமாங்க. அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும். அதை பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணணும். சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும். அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக, அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம், ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணுவோம்.